டெல்லியில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட இளம் குற்றவாளியை விடுவிக்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் கேட்கலாம். மனோஜ், இப்போ நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பினுடைய விவரம் என்ன? ஒரு நினைவூட்டலுக்காக சொல்லுங்க. காயத்ரி, இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு 3 முக்கியமான விஷயங்களை அம்சமாக கொண்டு அமைந்திருக்கிறது. முதலாவது விஷயம், 20ஆம் தேதி நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிறுவனை விடுவிப்பதில் எந்த தடையோ அல்லது உத்தரவையோ எங்களால் பிறப்பிக்க முடியாது என்பதை அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த சிறுவனுடைய விடுதலைக்கு பிறகு அவனுடைய மறுவாழ்வு எவ்வாறு இருக்க போகிறது என்பது குறித்து சிறுவர் சீர்திருத்த அந்த நீதிமன்றமானது நிர்பயாவுடைய பெற்றோர், அந்த சிறுவன் மற்றும் மத்திய மாநில அரசுகளை கலந்து ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சிறுவன் சம்பந்தப்பட்ட அடுத்த கட்ட விஷயங்களை மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாக குழு முடிவு செய்து கொள்ளலாம். அதாவது அந்த சிறுவனை 2 வருடங்கள் கண்காணிப்பிலேயே வைத்துக் கொள்வதா அல்லது அவனுக்கு ஏதேனும் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மூலமாக பாதுகாப்புகள் வழங்கி அவனை கண்காணிப்பதா என்பது குறித்து முடிவெடுத்துக் கொள்ளலாம். இந்த 3 விஷயங்களையும் அம்சமாக கொண்டே இன்றைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியம் சுவாமியினுடைய மனு மீதான அடுத்த விசாரணை வரும் மார்ச் மாதம் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, மனோஜ், இப்படி ஒரு நிலையில இந்த இளம் குற்றவாளியின் விடுதலை எதிர்த்து சுப்பிரமணியன் சாமி சார்பில் தொடரப்பட்ட மனுவில் என்ன சொல்லப்பட்டிருந்தது? அவர் இந்த விடுதலை எதிர்க்கிறதற்கான காரணம் என்ன? காயத்ரி, சுப்பிரமணியம் சுவாமியை பொறுத்த வரைக்கும் இந்த இளம் சிறுவனுடைய தண்டனை காலத்தின் பொழுது காஷ்மீரை சேர்ந்த ஒருவர் மூலமாக ISIS-இல் அவனை சேர்ப்பதற்கான அணுகுமுறைகள் நடந்ததாகவும் அந்த சிறுவனுடைய மனநிலைமையில் அதுவரைக்கும் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. அது மட்டுமல்லாது இந்த சிறுவன் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்ததற்கு பிறகு தண்டனை விதிக்கப்பட்டும் இன்றைய தினம் வரைக்கும் அந்த சிறுவனுடைய மனமாற்றம் என்பது நடைபெறவே இல்லை. அவனுடைய மனநிலைமை இன்னும் பழையதை போலவே இருக்கிறது. எனவே அவன் ஒருவேளை வெளியில் வந்து சுதந்திரமாக நடமாடும் பொழுது அது சமூக அச்சுறுத்தலாக முடிந்துவிடும். அது மட்டுமல்லாது நாட்டிற்கே அச்சுறுத்தலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய உளவுத்துறையும் தெரிவித்திருக்கிறது. எனவே அவனை வெளியே விடக்கூடாது, அவனுடைய விடுதலையை தடை செய்ய வேண்டும் என்பது சுப்பிரமணியம் சுவாமியுடைய மனுவாக இருந்தது. காயத்ரி, மனோஜ், இப்படி ஒரு நிலையில மனித உரிமை அமைப்புகளும் சரி, மகளிர் அமைப்புகளும் சரி, இந்த விடுதலை தொடர்பாக என்ன மாதிரியான கருத்தை முன்வைச்சிருக்காங்க? காயத்ரி, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருமே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராகத்தான் தங்களுடைய எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்கள். ஏனெனில் இது போன்ற ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கொடூரமான ஒரு விஷயத்தை செய்த ஒரு சிறுவனை எவ்வாறு வெளியே விட முடியும்? சட்டப்பூர்வமான விஷயங்கள் இருந்தாலும் கூட நீதியை நீதிமன்றம் நிலைநாட்டி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய கருத்து. ஏனெனில் 3 ஆண்டுகளிலேயே ஒருவன் வெளியே வந்துவிட முடியும் என்றால் இது மற்றவர்களுக்கு ஏன் முன்னுதாரணமாக அமைந்து விடாது என்பது ஒரு சிலருடைய கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சிறுவனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும். இவன் அடுத்து இருக்க போகிறான், அவனுடைய மறுவாழ்வு எவ்வாறு இருக்க போகிறது என்பது குறித்தெல்லாம் கவலைப்பட வேண்டும். அவன் ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவனை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே வர வேண்டும் என்பது மற்றொரு தரப்புடைய கருத்தாக இருக்கிறது. ஆனாலும் கூட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பலரையும் திருப்திப்படுத்தவில்லை என்பதுதான் நிதர்சனம். காயத்ரி, மனோஜ், இப்படியான ஒரு நிலையில குற்றவாளியோட விடுதலை தொடர்பா மத்திய அரசு என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கும்? காயத்ரி, இந்த சிறுவனுடைய விடுதலை பொறுத்த வரைக்கும் சில வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, மத்திய அரசே இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு உத்தரவினை பிறப்பிக்க முடியும். சிறுவனை இப்போதைக்கு விடுதலை செய்ய முடியாது, அவன் நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படும் வரைக்கும் அவன் சிறையில் தான் இருக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு நிலைப்பாட்டினை எடுக்கலாம். அல்லது குடியரசுத் தலைவரோ அல்லது நீதிமன்றங்களோ உடனடியாகவே இந்த விவகாரம் தொடர்பாக ஏதேனும் விஷயங்களை அல்லது உத்தரவுகளை உடனடியாக பிறப்பிக்க முடியும். ஒருவேளை ஒரு அவசர வழக்காக சுப்பிரமணியம் சுவாமி அல்லது மத்திய மாநில அரசுகளோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் முறையிடும் பொழுது உடனடியாக சிறுவனுடைய விடுதலைக்கு தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இந்த சிறுவன் வெளியில் வரும் பொழுதே உடனடியாகவே வேறு ஒரு வழக்கிலோ அல்லது இந்த வழக்கு தொடர்பாக ஏதேனும் ஒரு விஷயம் இருக்கிறது அல்லது பாக்கி இருக்கிறது என்று தெரிவித்து அவனை மீண்டும் சிறையில் அடைப்பதற்கு காவல்துறைக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஆனாலும் கூட நீதிமன்றம் இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து மேனேஜ்மெண்ட் கமிட்டி தான் இதை முடிவு செய்ய வேண்டும், 2 ஆண்டுகள் அவனை வைத்திருக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து சொல்லியிருக்கிறபடினால் அது குறித்து தான் மத்திய அரசு தற்பொழுது நகர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. காயத்ரி, மனோஜ், இந்த நிலையில நாளை மறுதினம் சிறுவன் விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில நிர்பயாவினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த விடுதலை தொடர்பாக அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்க?
காயத்ரி, நிர்பயாவினுடைய தந்தை மற்றும் தாயார் இரண்டு பேருமே நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார்கள். எனக்கு பக்கத்தில் அவர்கள் அமர்ந்திருந்த பொழுது நீதிபதி அந்த சிறுவனை விடுவிப்பதில் தடை இல்லை என்று சொன்னதுமே நிர்பயாவினுடைய தாயாரின் கண்களில் கண்ணீர் வந்ததை பார்க்க முடிந்தது. அவர் வெளியே வந்ததற்கு பிறகு சொன்ன விஷயம், இந்த தீர்ப்பு எங்களை முழுவதுமாக ஏமாற்றி விட்டது, இது முழுக்க முழுக்க அந்த சிறுவனுக்கு எதிராக இருக்கும் என்றுதான் நாங்கள் எண்ணினோம். ஆனால் இந்த சிறுவனை விடுவிப்பதில் எந்த தடையுமே இல்லை, அவனுடைய மறுவாழ்வு குறித்து தான் தற்பொழுது யோசிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னது எங்களுக்கு பலத்த ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது. இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இது மற்றவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக அமைந்துவிடும். அதே நேரத்தில் என்னுடைய மகளை போன்ற பல்வேறு பெண்களையும் அது பாதிக்கக்கூடியதாக அமைந்துவிடும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருந்தது. காயத்ரி.